கேள்விப்பட்டேன். யாரையும் மிரட்டி யாரோட ஓட்டையும் வாங்க முடியாது. அன்பு மட்டும்தான் வாக்கு, அவங்க பண்ணின செயல்பாட்டுக்கு மட்டும்தான் வாக்கு. அதனால நானே மிரட்டினாலும் அந்த வாக்கு எனக்கு கிடைக்க போவதில்லை. யார்கிட்ட அன்பு செலுத்துறதா, யாரு செயல்பாட்டுல பண்ணிருக்காங்க, 5 வருஷத்துல யாரு 5000 கோடி நிதியை கரூர் மாவட்டத்துக்கு வாங்கி இருக்கிறாங்க, 30 ஆண்டு கால அரசியலில் எனது சகோதரர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் கரூர் மாவட்டத்துல. இப்ப 6வது முறையா கோயம்புத்தூர் தெற்கிலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து திரும்ப அமைச்சராக பதவியேற்க போகிறார். யாரும் யாரையும் மிரட்டி பதவிக்கு வர முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால மிரட்டி உருட்டி நரம்பு எடுத்துருவேன் சுழுக்க எடுத்துறவங்களுக்கு எல்லாம் யாரும் பயந்துட்டு ஓட்டு போட போறது கிடையாது. நான் அரசியல் பேச வேண்டாம்னு நினைச்சேன். நாங்க 30 ஆண்டுகள் அரசியலில் யாரையும் தரந்தாழ்ந்தோ ஒருமையிலோ நாங்க பேசியது கிடையாது. ஒரு மனிதனை தனிப்பட்ட முறையில் நாங்கள் விமர்சித்ததும் கிடையாது. உனக்கு துணிச்சலும் திராணியும் இருந்தால் களத்தில் மோது. செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டாரு, அதனால அவர் ஈஸியா ஜெயிச்சிடலாம். துணிச்சல் தான் மோதிப்பாரு. வெற்றி யாருங்கிறது மக்கள் கையில இருக்கு. அவங்க ஓட்டு போட போறாங்க, அவங்க முடிவு எடுக்க போறாங்க. அண்ணன் நாமினேஷன் சொன்னாரு 50,000 ஓட்டு ஜெயிப்பாருன்னு. அந்த மாதிரி நீ சொல்லு, ஓட்டு கையில. நீ தனிப்பட்ட முறையில ஒரு விமர்சனம் பண்ணி தனிப்பட்ட குடும்பம் மிரட்டியோ உன்னால வாக்கு வாங்க முடியாது. இன்னைக்கு இந்த இடத்துல சொல்றேன், நீ ஓட்டு போடுற பூத்துன்னு சொல்றேன். 50,000 ஓட்டு வித்தியாசத்துல அண்ணன் தியாகராஜன் ஜெயிப்பாரு. வெற்றிக்கு நான் முடிச்சு நன்றி சொல்ல இதே இடத்துக்கு வருவேன். அன்னைக்கு நான் இதே மாதிரி உங்களுக்கு நான் பேசுறேன். நன்றி, தேங்க்யூ. நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். வாக்கெடுப்போர் சூரியன், வாக்கெடுப்போர் உதயசூரியன், வாக்கெடுப்போர் உதயசூரியன். நன்றி.